நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எனக்கும் மல்யுத்த பார்க்கல போல இருக்கு. முடியாது, கண்டிப்பா முடியவே முடியாது. எனக்கு இந்த மாதிரி வன்முறை எல்லாம் சுத்தமா பிடிக்காது. மல்யுத்தம் ஒரு விளையாட்டு தானே, விளையாட்டா எடுத்துக்கணும். இதெல்லாம் ஒரு விளையாட்டா? ஒருத்தர் இன்னொருத்தரோட காலை பிடிச்சு இழுக்கிறது, தூக்கி போடுறது, துணி துவைக்கிறது, அப்புறம் தூக்கி போட்டு குறுக்கெலும்பு வேற உடைச்சு விடுவாங்க. விளையாட்டுனா எப்படி இருக்கணும் தெரியுமா? கில்லி அடிக்கிறது, பல்லாங்குழி விளையாடுறது, இல்ல நொண்டி குதிரை, இல்லனா இந்த விளையாட்டா? இதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க விளையாடுறது. எங்களுக்கு மல்யுத்தம் பார்க்கணும். முடியாது முடியாது முடியாது. நீங்க அதை பார்க்கவே கூடாது. அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? இவங்களுக்கும் மல்யுத்தம் பார்க்கணுமா? இவங்க துர்ஜன் பைல்வான பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்காங்களா? அவரு ரொம்ப பயங்கரமான பைல்வானாமே. அப்படி இருந்தும் விஜயநகரத்துல தலப்பாவா, குண்டுப்பாவோட மண்டையா, கேசரியா? அப்படி இருந்தும் கேசரி பைல்வானுக்கு முன்னாடி நிக்க முடியாதுங்கறாங்க. போச்சுடா. நீங்களுமா? உனக்கு எப்பமா மல்யுத்தத்து மேல ஆர்வம் வந்துச்சு? சின்ன வயசுல இருந்தே நான் மல்யுத்தத்தை ரொம்ப ஆர்வத்தோட பாப்பேன். அப்புறம் சின்ன வயசுல நான் அம்மா கிட்ட போயெல்லாம் சொல்லி மல்யுத்தம் பார்க்க போவேன். என்ன சொல்றீங்க? நான் மல்யுத்தத்தை பார்த்தே ஆகணும். அம்மா அததான் சொல்றாங்க. அம்மா தானே சொல்றாங்க. அப்படின்னா நீ போக வேண்டாம், சரியா? எடுத்துக்கங்க. எதை எடுத்துக்கணும்? நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அம்மா தடி எடுங்க. சரி, போகலாம் போகலாம். அமைதி அமைதி. இந்த வீட்லயே மல்யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு பதிலா மைதானத்துல ஏற்பாடு பண்ணிருக்கிற அந்த மல்யுத்தத்தை பார்க்க போறதே பரவாயில்ல. கேஸ்ரி 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 கேஸ்ரி. வணக்கம் மகாராஜா. மல்யுத்தம் ஆரம்பமாகட்டும். மரியாதைக்குரிய மகாராஜா அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அன்பான நாட்டு மக்களே மற்றும் அரசாங்க உறுப்பினர்களே மற்றும் நமக்கு வலது பக்கமாக விஜயநகரத்துடைய கௌரவம் மிகச்சிறந்த பைல்வானான ஸ்ரீ கேசரி வல்லப் இருக்காரு. அப்புறம் நமக்கு இடது பக்கமா இருக்கிற போட்டியாளர். இவரை இன்னைக்கு வரைக்கும் எந்த பைல்வானாலும் தோற்கடித்த சரித்திரம் இல்லை. இவருடைய புகழை பற்றி மொத்த உலகமே பேசிக் கொண்டிருக்கிறது. அசத்தலான துர்ஜன். இன்னைக்கு நடக்க போற மல்யுத்தத்துல சில விசேஷமான விதிமுறைகளை கடைபிடிக்க போறோம். எதுவரைக்கும் ஒரு போட்டியாளர் தன்னுடைய தோல்வியை முழுமையாக ஒத்துக்கொள்ளவில்லையோ அதுவரைக்கும் இந்த போட்டி நடந்து கொண்டே இருக்கும். சுயநினைவை இழந்தாலும் இல்லை துரதிருஷ்டவசமாக உயிரை இழக்க நேர்ந்தாலும் அதன் பிறகு அடுத்த போட்டியாளர் மன்னிக்கப்பட்டு இந்த போட்டியின் வெற்றியாளராக அறிவிக்கப்படும்.
சபாஷ் கேசரி, சபாஷ். பிரமாதம் பிரமாதம், அசத்துறீங்க கேசரி வல்லப். கேசலி அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவனை விடுமா. உன்னை அவ்வளவு சீக்கிரமா நான் தோக்கடிக்கவே மாட்டேன். இப்பதான் இந்த மல்யுத்தமே ஆரம்பிச்சிருக்கு. இந்த போட்டியை பார்க்க எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் நான் சந்தோஷப்படுத்தணும். அதுக்கப்புறம் நான் உன்னை ஒரு பூச்சி மாதிரி நசுக்கி போட்டுறேன். நானும் தயாரா தான் இருக்கேன். ஐயோ தூக்குங்க தூக்குங்க. என்னத்த? உங்கள இல்ல, நான் கேசரி பைல்வான் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அந்த துர்ஜன் பைல்வானை தூக்கி போட்டு மிதிக்க சொல்றேன். என்ன இவ்வளவு வன்முறையான ஒரு விளையாட்டா இருக்கு? என்னலாமா பயில போட்டியா? நல்லா பாலு, கண்ணை திறந்து பாலு, ஏன் கண்ண முல்ல? பயமுறா. ஐயோ, அவரை விட்டுடுங்களேங்க. அவர்தான் அவர் தோல்வியை ஒத்துக்கிட்டார் இல்லையா? இன்று இந்த மல்யுத்த போட்டியின் வெற்றியாளர் அசத்தலான துர்ஜன். அத கூட, அது உன்கிட்ட இருக்க வேண்டிய தகுதியை நீ இழந்துட்ட. என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. அசத்தல் துர்ஜன் வாழ்க! அசத்தல் துர்ஜன் வாழ்க! அசத்தல் துர்ஜன் வாழ்க! நான் உங்க விஜயநகரத்துக்கு வந்திருக்கேன். இங்க வந்து உங்க நாட்டு பயில்வானியை நான் தோக்கடிச்சிருக்கேன். நான் இந்த நாட்டுல இருக்கிற எல்லா பயில்வான்களையும் மண்ண கப்ப வச்சுட்டு தான் இங்க வந்திருக்கேன். இருந்தாலும் இந்த வெற்றி எனக்கு ரொம்ப சுலபமா தான் கிடைச்சிருக்கு. நான் உங்க பயில்வானை என் கையால ஒரு பூச்சி மாதிரி நசுக்கி தூக்கி போட்டுட்டேன். இந்த நகரத்துல, அதுவும் இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்துல யாராவது
என்ன தோக்கடிக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கா? நான் இதுக்கு முன்னாடி இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தோட புகழ பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளவு திமிரா? நானே களத்துல இறங்கி இவனுக்கு பாடம் கத்துக் கொடுக்கணும். போது நிறுத்து துர்ஜன். போதும். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மகாராஜா கிருஷ்ணதேவராயர் முன்னாடியே விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு சவால் விடுவ? ஆமா, சவால் தான் விடுறேன். யாராவது இந்த சவாலை ஏத்துக்கிறதுக்கு தைரியம் இருக்கா? போதும் துர்ஜன், நீ ரொம்ப பேசிட்ட. நாங்க உன்னோட இந்த திமிர அழிக்க போறோம். நீ இந்த விஜயநகரத்துல இருந்து தோல்வியோட தான் திரும்ப போக போற. நீ நிச்சயம் மண்ண கவ போற. இதை என்னால உறுதியா சொல்ல முடியும். இதுவரைக்கும் மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் முன்னாடி விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு சவால் விடுற தைரியம் யாருக்குமே வந்ததில்லை. நான் உன்னை கடுமையா தண்டிக்க போறது உறுதி. இந்த புத்தி கெட்ட கிழவனுடைய எலும்பு கூட மிஞ்ச போறதுல அந்த குண்டான இவனை அடிச்சு நொறுக்க போறாரு. நான் உனக்கு சவால் விடுறேன். நீ இப்போ மல்யுத்தத்துல ஜெயிச்சு காட்டு பார்க்கலாம். உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. இப்ப நடக்க போற போட்டியில நீ எதிர்த்து நிக்கிறது யாருன்னு தெரியாது. நான் இப்போ உனக்கு சவால் விடுறேன். நீ எங்க பண்டித ராமகிருஷ்ணனை மல்யுத்தத்துல தோக்கடிச்சு காட்டு. அதுக்கப்புறம் உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். பண்டித ராமகிருஷ்ணா, நீ இப்போ நேரடியா இவன் கூட போட்டி போட்டு நீ யாருன்னு நிரூபிச்சு காட்டு. பண்டித ராமகிருஷ்ணா, எழுந்து வா. ஐயோ குருதேவா, யாரு இந்த சின்ன பூச்சியா? இவனோட லட்சணத்தை பார்த்தாலே அப்படியே என் கையால தூக்கி பந்தாண்டம் போல மனசார தோணுது. பந்தாட போறியா? என்னால இவனை ஒரு சின்ன பூச்சி மாதிரி நசுக்கிட முடியுமே. குருதேவா, எதுக்கு என்ன மாட்டி விடுறீங்க இப்போ? இந்த துர்ஜன் கூட நான் எப்படிங்க சண்டை போட முடியும்? அவன் சிகரம் மாதிரி இருக்கான், நான் சின்ன பூச்சி. பண்டித ராமகிருஷ்ணா, என்ன உனக்கு ஞாபகமே இல்லையா? என்னது? அந்த ஏழையோட பொண்ணு சுப்ரியா சொன்ன விஷயம் ஞாபகம் இல்லையா? உன்னோட அறிவு கூர்மைக்கு முன்னாடி பெரிய படையே வந்தாலும் தோத்து போயிடும் சொன்னால. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிறது வெறும் ஒருத்தன் தானே ராமகிருஷ்ணா. அவ சொன்ன விஷயத்தை நீ நிரூபிக்க வேண்டிய நேரம் இப்போ வந்துருச்சு. விஜயநகர ராஜ்யத்தோட கௌரவத்தை நீ காப்பாத்தி ஆகணும். குருதேவா, பண்டிதன் ராமகிருஷ்ணனை இந்த போட்டியில சம்பந்தப்படுத்தாதீங்க. ஆமாங்க, ஆள விடுங்க. பாத்தீங்களா மகாராஜா, இந்த மொத்த விஜயநகர மக்களுக்கும் பண்டித ராமகிருஷ்ணனோட திறமை மேல முழு நம்பிக்கை இருக்கு. மகாராஜா, பண்டித ராமகிருஷ்ணனோட திறமையை நிரூபிக்கிறதுக்கு இதை விட வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. புத்தியால பலத்தை வெல்ல முடியும்னு அவன் நிச்சயமா நிரூபிச்சு காட்டுவான். பண்டித ராமகிருஷ்ணா, நீயே பாக்குறல்ல, நல்லா பாரு. இந்த துர்ஜன் விஜயநகரத்துக்கே வந்து அதோட பெருமையை களங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான். விஜயநகர சாம்ராஜ்யத்தை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கான். பண்டித ராமகிருஷ்ணா, உன்னால அவனை ஜெயிக்க முடியாதா? இதுதான் நம்ம நாட்டு மேல நீ வச்சிருக்கிற மரியாதையா?
ஐயோ ராமா, அந்த கிழமை பேச்செல்லாம் நீ கேட்காத. அவன் உன்னை நல்லா உசுப்பேத்தி விட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு நீ பணிஞ்ச நல்லா உதவாங்குவ. அந்த துர்ஜன் உன்னை பூச்சி மாதிரி நசுக்கி தூர போட்டுருவான். அந்த போட்டியில நான் மட்டும் அவன் கையில சிக்கனா என் கதி அதோ கதி ஆயிடுமே ராமா. கவலைப்படாத பட்டு, ஏட்டிக்கு போட்டி தானே நடக்குது. இத ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். நான் போட்டி போட தான் போறேன். உனக்கு குடுமி மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா? மகாராஜா, நான் 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 இந்த போட்டியில கலந்துக்கிறேன். உன்னை பாராட்டியே ஆகணும் பண்டித ராமகிருஷ்ணா. விஜயநகர மக்கள் உங்ககிட்ட இருந்து இதைத்தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா ஒரு சின்ன நிபந்தனை இருக்கு. நான் இவர் கூட 2 நாளைக்கு அப்புறமா தான் போட்டி போடுவேங்க. அதனால எனக்கு 2 நாள் அவகாசம் வேணும் மகாராஜா. என்னோட நிபந்தனை ஒண்ணு இருக்கு, அதை சொல்றேன். நான் எப்பவுமே வழியில போறவனோட சண்டை போடவே மாட்டேன். 2 நாளைக்கு பிறகு இந்த பண்டித ராமகிருஷ்ணன் என்னோட சிஷ்யர்களோட போட்டி போட்டு ஆகணும். முதல்ல அவங்கள தோக்கடிச்சாகணும். ஒருவேளை அவங்க தோத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு என் கூட போட்டி போட தகுதி இருக்குன்னு நினைப்பேன். நான் சம்மதிக்கிறேன். நான் முதல்ல உங்க சிஷ்யர்களையும் அதுக்கப்புறம் உங்களையும் தோக்கடிப்பேன். நீங்க இருக்கிறது விஜயநகரத்துல. இங்க இருந்து உங்க சிஷ்யர்களோட தோத்து ஓட தான் போறீங்க. பாத்துக்கிட்டே இருங்க. எனக்கு சம்மதம். ஆனா 2 நாளைக்கு அப்புறம் என்னோட தரிசனம் உனக்கு கிடைக்கும். என்னோட சிஷ்யன் லிம்பா உன்னோட கதைய முடிக்க போறத பார்க்க தான் போறேன். அதுக்கப்புறம் என்னோட சிம்பாவை உன்னால நெருங்க கூட முடியாது. பார்த்தா நல்லாவே தெரியுதுங்க. பண்டித ராமகிருஷ்ணா, இந்த தடவை நீ நல்லா வசமா மாட்டிக்கிட்ட. ராமா, முட்டாள்தனத்துக்கு ஒரு எல்லை இருக்கு. அவனை பார்த்தல்ல, ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கான். பட்டு, நடந்தது என்னவோ நடந்து போச்சு. இதை நானே ஒரு முடிவு கொண்டு வரேன். அம்மா காளிமாதா, இப்ப நான் என்ன செய்யறது? உன் ஆசை மகன ஆசை தீர அந்த பயில்வான் போட்டு பொலன்னு பொழந்தெடுக்க போறான். எடுத்துக்கங்க. உனக்கு என்ன பைத்தியமா? அந்த பயில்வானுடைய புஜங்களை பாத்தியில, அவன் விரலை கூட நான் அசைக்க முடியாது. இல்லங்க, இந்த அல்வாவை எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். என் கையால செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இத சாப்பிட்ட உடனே உங்களுக்கு உடம்பு முழுக்க சக்தி பரவிடுங்க. இதுல என்ன இருக்கு? நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? பாதாம். இத சாப்பிட்டீங்கன்னா இன்னும் பலம் கிடைக்கும். ஐயோ, இல்லலாமா, வாழைப்பழம் சாப்பிடு. கொஞ்சம் நல்லெண்ணி மல்லியத போல சாப்பிடு. ஐயோ, குடும்பத்துக்கே பைத்தியம் முடிச்சு போச்சா? இதெல்லாம் சாப்பிட்டா என் வயிறு தான் கெட்டு போகும். அப்புறம் சண்டைக்கு போக முடியாது. சொம்ப தூக்கிட்டு பின்னாடி தான் போகணும். வாய மூடிக்கிட்டு சாப்பிடணும். என்ன சொன்ன? நான் சொல்லலங்க, அம்மா தான் சொல்றாங்க. ஐயோ அம்மா, உனக்கு ஏமா புரிய மாட்டேங்குது? இந்த 2 நாள்ல இதெல்லாம் சாப்பிட்டா மட்டும் நான் பயில்வான் ஆயிட முடியுமா என்ன? பின்ன என்ன பண்ண போற? அந்த துர்ஜன் பயில்வானோட அந்த பெரிய கம்பு இல்ல லிம்பா, அந்த லிம்பாவை எப்படி தோக்கடிப்ப? எப்படி நடக்கும் தெரியல. அப்போ இந்த சவாலுக்கு எப்படி ஒத்துக்கிட்ட? உன் மூளை குழம்பி போச்சா என்ன? எனக்கும் அதே சந்தேகம் தான். நான் என்ன செய்வேன்? அந்த தாத்தாச்சாரியார் என் முன்னாடி மகாராஜா பேரையும் விஜயநகர கௌரவத்தையும் கொண்டு வந்துட்டாரு. எனக்கு அப்ப வேற வழியே தெரியலையே. அப்போ இந்த லிம்பா உங்களை மண்ணுல புரட்டி அடிச்சானா அப்போ மகாராஜாவோட கௌரவம் ஒண்ணு வீணா போயிடாதா? அந்த லிம்பா எவ்வளவு உயிரோட விட்டாதானே இதெல்லாம் பாக்கலதுக்கு. அடே முதல்ல உன் வாய கழுவிடா. இப்பவே நீ என்ன அனுப்பி வச்சிருவ போல இருக்கு. சரி, நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. 2 நாள் அவகாசம் எது கேட்டீங்க? லாமா தன்னோட கடைசி ஆசையை நிறைவேத்திக்கதான். தலப்பகட்டு தலையா, வாய மூடு.
ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலன்னு சொன்னா அதை பத்தி யோசிக்கவே கூடாது. மண்டைக்குள்ள எந்த ஒரு யோசனையுமே தோணலனா அதுக்கு அவகாசம் கொடுக்கணும். இது இந்த ராமாவோட அறிவு புத்தகத்துல 404வது வரும். இதெல்லாம் உயிரை விடுறதுக்கான நல்ல குறிப்பு. ஏதாவது திட்டத்தை யோசிச்சியா? உன் புத்தியில ஏதாவது யோசனை வந்ததா இல்லையா? இல்ல சாரதா, ஒரு யோசனையுமே வர மாட்டேங்குதம்மா. என்ன பண்றதுனே தெரியலையே. நாசமா போச்சு, நம்ம எல்லாருமே தொலைச்சோம். இதுல உங்களுக்கு என்ன கவலை? சாக போறது நான் தானே. இன்னும் 2 நாளைக்கு அப்புறம் அந்த துர்ஜனோட சிஷ்யன் லிம்பா கையால நான் அடிபட்டு சாக போறேன். அவன் சுண்டு விரலை வச்சு என் மேல சொடுக்கு போட்டா அதோட என்ன சுரண்டிதான் எடுக்கணும். உள்ள கையில வச்சு மாம்பழம் மாதிரி பேசைய போறான். அம்மா, சின்ன வயசுல குடிச்ச பால் எல்லாத்தையும் கக்க போறப்பா. அம்மா, ஐயோ ஐயோ. அங்கேயே நில்லுங்க. உள்ள வந்தீங்கன்னா உங்களை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டுருவேன். எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க 2 பேரும் எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு. நான் இங்க எதுக்காக வந்திருக்கேன்னு இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? பண்டித ராமகிருஷ்ணனோட உயிரை பிச்சை கேட்டு தானே வந்திருக்க? இல்ல இல்ல, நான் அதுக்காக வரல. நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன நம்புங்க துர்ஜன். எனக்கு மரியாதையா? நேத்து மட்டும் என்ன தகாத வார்த்தையில பேசுனீங்களே, ஆனா இன்னைக்கு ரொம்ப இனிமையா பேசுறீங்க. உங்க பேச்சால என்ன மயக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கு சாத்தியமே இல்ல. இல்ல இல்ல, நாங்க உங்க பக்கம்தான். உங்களோட திறமையான சிஷ்யன் லிம்பா நடக்க போற மல்யுத்த போட்டியில பண்டிதன் ராமகிருஷ்ணனை மண்ணோட மண்ணாக்கணும்னு நான் விரும்புறேன். அது சம்பந்தமா நான் உங்களுக்கு சில யோசனைகளை சொல்றதுக்காக வந்திருக்கேன். என்ன? எனக்கே யோசனையா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? நான் இருக்கிற இடத்துக்கு எனக்கே வந்த யோசனை சொல்றீங்க? மரியாதைய வாய மூடுங்க, இல்லனா உங்களோட வாயில இருக்கிற பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். இல்ல, உங்களுக்கு என்கிட்ட இருக்கிற பலத்தையும் என் சிஷ்யர்கள் கிட்ட இருக்கிற பலத்தையும் நம்பிக்கை இல்லாம சோதிக்க வந்திருக்கீங்களா? இல்ல, இருக்கு. எங்களுக்கு உங்க பலத்து மேல முழு நம்பிக்கை இருக்கு. லிம்பா, சிம்பா, கொஞ்சம் இங்க வந்து இவங்களோட சந்தேகத்தை தீர்த்து வைங்க. சரி குருதேவா. நீ போடா. பக்கத்துல வராதீங்க. இல்ல, நான் எதுவும் சொல்லல. என்ன விட்டுருங்க குருஜி, என்ன காப்பாத்துங்க. முதல்ல சிஷ்யனை கவனிக்கலாம், அதுக்கப்புறம் குருவை கவனிச்சுக்கலாம். குருஜி, என்ன காப்பாத்துங்க. ஐயோ, என் சிஷ்யனை கொல்றாங்களே. என்ன? துர்ஜன் அவர்களே, உங்களோட சிஷ்யர்களை தடுத்து நிறுத்துங்க. நான் உங்களை எவ்வளவு பெருமையா பேசுனேன். நீங்க பிரபலமான பயில்வான். தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. இந்த மாமிச மலைகளை தடுத்து நிறுத்துங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்களுக்காக 1000 பொற்காசுகளை பரிசா கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் என்கிட்ட நிறையவே இருக்கு. உங்களால வேற என்ன கொடுக்க முடியும்? நீங்க கேக்குறத கொடுக்க நான் தயாரா இருக்கேன். ஏன்னா நான் ராஜ புரோகிதன், தாத்தாச்சாரியாராச்சே. நான் என்னோட சிறந்த வியூகமான பஜரங்க பானத்தை பயன்படுத்துறதுக்காக ஒரு மனுஷனோட உடலை தேடிக்கிட்டு இருக்கேன். மனுஷனோட உடலை தேடிக்கிட்டு இருக்கானா? என்னோட சிஷ்யன் மணி. இவன் மனுஷனா இல்லையான்னு எனக்கு தெரியாதானா? இவன் கிட்ட மனுஷ உடல் இருக்கு. இவனை வேணும்னா நீங்க பயன்படுத்திக்கங்க. வேண்டாம் குருஜி, என்ன ஏற்கனவே பயன்படுத்திட்டாங்க. அவனே இப்ப ரொம்ப பயந்து போயிருக்கான். நீங்க தான் இவனோட குருவாச்சே. நீங்க பக்கத்துல வந்தீங்கன்னா அவன் தன்னால வந்துட போறான். வரேன். பாத்தீங்களா, நான் கிட்ட வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல. வா மணி,
என் கிட்ட வா, துர்ஜனையாவோட பக்கத்துல வா. இப்போ அவரோட வியூகத்தை எப்படி பயன்படுத்துறாருன்னு நீயே உன் கண்ணால பாரு. நீங்க காட்டுங்க, நான் உங்க பக்கத்துல தான் இருக்கேன். நல்லா காட்டுங்க. இதுதான் அந்த வியூகமா? ஆஹா, ரொம்ப சுகமா இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நேரத்துல என் கால் முட்டியில விழ போறீங்க. அப்படியா? பார்த்து வாங்க குருஜி. உட்காருங்க. வணக்கம் மகாராஜா. குருதேவா, நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்கல்ல? என்ன பிரச்சனை? ஏன் நடக்கிறதுக்கு இப்படி கஷ்டப்படுறீங்க? எங்க குருஜிய அவர் உங்க உடல் வலி உங்க முகத்துல தெரியுதே, என்னாச்சு குருதேவா? அது என்னன்னா மகாராஜா, நான் அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு பெரிய பாரத்தை இப்படி தூக்க நினைச்சேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது என்னோட முதுகுல தசை பிடிப்பு ஏற்பட்டுச்சுன்னு. சரி குருதேவா, பாத்து நீங்க உங்க இருக்கையில அமருங்க. இல்ல மகாராஜா, ஏன் சொல்றேன்னா, என்னால உட்கார முடியாது. அப்படி நான் உட்கார்ந்தேன்னா வலி இன்னும் அதிகமாயிடும். சரி குருதேவா, அப்படின்னா நீங்க நில்லுங்க. வணக்கம் மகாராஜா. லாமா, இந்த துர்ஜன் தான் இப்ப மல்யுத்தத்துல பங்கு பெறல. அப்பளையே இவ்வளவு போக போடலாலு. அது வேற ஒண்ணும் இல்ல, அவன் சிஷ்யர்களை உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கான். லிம்பா, அவனை ஒரு பூச்சி மாதிரி நசுக்கி போட்டுற. உத்தரவு குருதேவா, அவனை நான் நசுக்கிடுறேன். இன்னைக்கு நீ என் கையால பலியாக போற பண்டிதர் ராமகிருஷ்ணா. விஜயநகர மக்களே, உங்க எல்லாரையும் நான் அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நடக்க போற இந்த போட்டி விஜயநகரத்தை சேர்ந்த பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கும் அசத்தல் துர்ஜனோட சிஷ்யனான இந்த லிம்பாவுக்கும் நடக்க போகுது. இந்த போட்டியில ஒரே ஒரு நிபந்தனை இருக்கு. 2 பேர்ல யாருமே எல்லை கோட்டை தாண்டி வெளியே போக கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த போட்டியோட விதிமுறையை மாத்தவே முடியாது. இன்னொரு விஷயம், ஏதாவது ஒரு காரணத்தினால யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டா அந்த சம்பவத்துக்கு எதிரி போட்டியாளர் காரணமாக மாட்டாரு. இதை நடத்துறவங்களும் பொறுப்பாக மாட்டாங்க. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணாவை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு. எனக்கும் கவலையா தான் இருக்கு மகாராணி. ஆனா துரதிருஷ்டவசமா கவலைப்படுறத தவிர வேற எதுவும் செய்ய முடியாதே. அம்மா தாயே, இவர் எப்படியாவது காப்பாத்திடு. இரு 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 உடனே பொங்குனா எப்படி ராஜா? மகாராஜா, இந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த லிம்மா என் கூட போட்டி போடுறதுக்கு தகுதியானவரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்னோட தகுதி சோதிக்கிறியா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, உனக்கு தான் என்னோட போட்டி போடுறதுக்கு தகுதி இல்ல. அப்படியே இருந்தாலும் அதை நிரூபிச்சு காட்டணும்ல. நீங்க ஏதாவது ஒரு பொருளை என்னை விட தூரமா எரிஞ்சு காட்டிட முடியுமா? என்னால அது முடியும். அந்த பொருளோட சேர்த்து உன்னையும் தூக்கி வீசிடுவேன். நீ அனாவசியமா நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்க பண்டிதர் ராமகிருஷ்ணன். இல்ல துர்ஜன் அவர்களே, நேரத்தை வீணாக்கல. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க முதல்ல உங்க லிம்பா கிட்ட என்னை விட தூரமா ஏதாவது ஒரு பொருளை எரிஞ்சு காட்ட சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா தோல்வியை ஒத்துக்க சொல்லுங்க. சரி லிம்பா, அவன் எதை சொல்றானோ அத அவனை விட அதிக தூரம் எரிஞ்சு காட்டி உன்னை நிரூபிச்சு காட்டணும். அது மரமோ மலையோ எந்த பொருளா இருந்தாலும் அத நீ கொண்டு வந்து நிறுத்த. என் லிம்பா இதெல்லாம் சர்வசாதாரணமா செய்வான். அது போதும். இதைத்தான் நான் சொன்னேன்.
இத நீங்க என்னை விட அதிக தூரத்துல எரிஞ்சு காட்டணும். உங்க மொத்த பலத்தையும் பயன்படுத்தி நல்ல தூரமா எரிஞ்சு காட்டுங்க. இந்தாங்க. பண்டித ராமகிருஷ்ண இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறான். என்னையே நீ பரிகாசம் பண்றியா பண்டிதர் ராமகிருஷ்ணா? ஐயோ இல்ல, அப்படிலாம் இல்ல. இங்க பாருங்க, என் முகத்தை பார்த்தா பரிகாசம் பண்ற மாதிரியா இருக்கு. இங்க பாருங்க, நீங்க இந்த துணிய எவ்வளவு தூரம் தூக்கி வீச முடியுமோ தூக்கி வீசுங்க. இந்தாங்க. நண்பா லிம்பா அவர்களே, மறுபடியும் முயற்சி பண்ணி பாக்குறீங்களா? எடுத்துக்கோங்க, போங்க போங்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, இப்போ உன்னோட முறை. தெரியுமுங்க, என் முறைதான். ஏன்னா நான் தான் உங்க கூட போட்டி போடுறேனே. அற்புதம் பண்டிதனை ராமகிருஷ்ணா, அற்புதம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, இது உன்னுடைய சதி செயல். ஐயோ இல்ல இல்ல துர்ஜன் அவர்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் மறந்து போச்சா? இந்த போட்டி பலத்துக்கும் புத்திக்கும் மட்டும்தான். இப்ப புத்தி பலத்தை தோக்கடிச்சிருச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீ ஒரு விஷயத்தை மறந்துட்டன்னு நினைக்கிறேன். இப்போ நீ அடுத்ததா என்னோட சிம்பாவோட போட்டி போட தயாரா இருந்துக்க. சரி 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 சரி, இருக்கிறது 2 சிஷ்யன்னா இப்போ 2வது அவர் தானே வந்தாகணும். நான் அவருக்காகவும் தயாரா தாங்க இருக்கேன். ஆனா இந்த முறை முதல் வாய்ப்பை எதிரி சிம்பாவுக்கு கொடுத்தாகணும். ஏன்னா இந்த போட்டி எப்படி நடக்கணும்னு இனி அவர் தான் முடிவு பண்ணுவார். பண்டித ராமகிருஷ்ணா, உன்னோட சாதுரியத்தால நீ எதையுமே அடைய முடியாது. குருதேவா, எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியவே இல்லை. நீங்க பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு ஆதரவா இருக்கீங்களா இல்ல சிம்பாவுக்கா? மகாராஜா, நான் எப்பவுமே நியாயத்துக்கு மட்டும்தான் ஆதரவு கொடுப்பேன். இந்த போட்டியில முதல் தடவை பண்டித ராமகிருஷ்ணன் ஒரு முடிவு எடுத்தான், அதுல ஜெயிச்சும் காட்டினான். ஆனா இந்த தடவை எதிரி போட்டியாளர் சிம்பாவுக்கு தான் நாம ஒரு வாய்ப்பை கொடுத்தாகணும். மகாராஜா, என்ன குருதேவா நீங்க இப்போ நீ எதுவுமே பேச வேண்டாம் பண்டித ராமகிருஷ்ணா. மகாராஜா, நான் ஏன் இப்படி செய்யறேன்னா, வருங்காலத்துல விஜயநகரத்தை யாரும் தப்பா பேசிடக்கூடாது இல்லையா? இங்க நடக்கிற ஒவ்வொரு போட்டியும் நம்ம ராஜ்யத்தோட கௌரவம் சம்பந்தப்பட்டது மகாராஜா. இங்க நடக்கிற விஷயத்தை பார்த்து நம்மளோட நாட்டு மக்கள் யாரும் விஜயநகரத்துல ஒருதலை பட்சமா நடக்கிறாங்கன்னு சொல்லிடக்கூடாது. அதனாலதான் இந்த போட்டியில நியாயமா நடந்துக்கணும். ஆமா மகாராஜா, ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார் சொல்றது நியாயமா தான் இருக்கு. இந்த முறை முதல் வாய்ப்பு எங்களுக்கு தான் கிடைக்கணும். இப்ப என்ன பண்ண போற ராமா? இந்த தாத்தாச்சாரியார் நம்மள அடி வாங்க வைக்காம விட மாட்டார் போல இருக்கே. அமைதியா இருப்பட்டும், அமைதியா இரு. அப்படின்னா சரி, இந்த முறை போட்டி எப்படி நடக்கணும்னு முடிவெடுக்கிற அந்த உரிமைய நான் உங்களுக்கே அளிக்கிறேன். மகாராஜா, இந்த முறை ஒரு தூண் கூட போட்டியை நீங்க நடத்தணும். தூண் கூடயா? ஆனா இந்த தூணை வச்சு என்ன பண்ண போறீங்க? 2 தூண்களை தரைக்கு கீழே புதைக்க வைப்போம். 8 அடி உள்பக்கமாவும் 8 அடி மேல் பக்கமாவும் இருக்கணும். 2 போட்டியாளர்களும் அதை தூக்கி ஆகணும். யாரு குறைஞ்ச நேரத்தில் அதை தூக்குறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர் ஆவாங்க. சிம்பா, நீ இந்த போட்டிக்கு தயாரா இருக்கியா? தயாரா ஆச்சாரியாரே. பண்டித ராமகிருஷ்ணா,
நீ இந்த போட்டிக்கு தயாரா இருக்கியா இல்லையா? இல்ல இல்ல. இனிமே இல்லன்னு சொல்றதுக்கு வாய்ப்பில்ல பண்டித ராமகிருஷ்ணா. நீ ஏற்கனவே இந்த சவாலை ஏத்துக்கிட்டு இருக்க. இனி இதுல இருந்து பின்வாங்க முடியாது. இல்ல. நீ கலந்துகிட்டு தான் ஆகணும். இல்ல. நான் சொல்றேன்ல, நீ கலந்துகிட்டு தான் ஆகணும். அப்படி இல்ல குருதேவா. நான் இன்னைக்கு கலந்துக்க மாட்டேன். நாளைக்கு வந்து கலந்துக்கிறேங்கிறேன். எதுக்கு திரும்ப திரும்ப நீ அவகாசம் கேட்டுக்கிட்டே இருக்க? இந்த விளையாட்டு போட்டியில உனக்கு மரியாதையே தெரியாதா? ஆனா துர்ஜன் அவர்களே, நான் ஒன்னும் விளையாட்டு வீரன் கிடையாது. பண்டித ராமகிருஷ்ணா, நீ இந்த போட்டியில இருந்து தப்பிக்க முடியாது. நீ இன்னைக்கே இத முடிச்சாகணும். இல்ல குருதேவா, நான் ஒரு நாளைக்கு ஒரு போட்டியில மட்டும் தான் கலந்துப்பேன். நீ தான் போட்டியிலேயே கலந்துக்கலையே. ஏற்கனவே நீ உன் புத்தியால தான் ஜெயிச்சிருக்க. நீங்க என்ன வேணும்னாலும் நினைச்சுக்கோங்க. ஆனா நான் இன்னைக்கு போட்டியில கலந்துக்க மாட்டேன். ஏன்னா என் மூளை ரொம்ப களைச்சு போயிருக்கு. என்னது, மூளை ரொம்ப களைச்சு போயிருக்கா? மூளைக்கு எங்கேயாவது களைப்பு வருமா என்ன? வருமே குருதேவா. யாருக்கிட்ட மூளை இருக்கோ அதுக்கும் நிச்சயமா களைப்பு வரும். புரியுதா? இது எந்த வகையில நியாயம்? ஒரு மனுஷன் ஒரே நாள்ல 2 போட்டியில கலந்துக்கணுமா? சாக போறது நான் தானே. சரி பண்டித ராமகிருஷ்ணா, உனக்கு இன்னொரு நாள் அவகாசம் கொடுக்கப்படுது. எடுத்துக்க. இந்த முறை நீ என்னதான் பண்ண போற நானும் பாக்குறேன். இதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே பண்டித ராமகிருஷ்ணா? இல்லையே, கண்டிப்பா இல்ல. உன் தலையெழுத்த பாத்தியா ராமா? பிரச்சனை கூட உனக்கு வித்தியாசமா தான் வருது. உன்னால தரையில இருக்கிற புள்ளைய உன்னால புடுங்க முடியாது. இதுல உனக்கு தூண வர தூக்க சொல்றாங்க. என்ன பண்டித ராமகிருஷ்ணா, இந்த தூணை பார்த்ததும் உடம்பெல்லாம் நடுங்குதா? நாளைக்கு இதை தூக்கும் போது உயிர் போக கூட வாய்ப்பு இருக்கு. நல்லா உறுதியா தான் இருக்கு. அங்க பாருங்க, பண்டிதர் ராமகிருஷ்ணன் வாரா. வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார் எங்களை முன்னாடியே எச்சரிக்கையா இருக்க சொன்னாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீ முன்னாடியே இங்க வருவன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நீ இந்த தூணை சதி செய்யறதுக்காக தான் இங்க வந்திருக்க. ஐயோ இல்லங்க, இல்ல. நான் எந்த சதியும் செய்யறதுக்காக வரல. நான் இங்க வந்தது இதுக்கு பூஜை செய்யறதுக்காக. ஏன்னா நாளைக்கு நடக்கிற போட்டியில நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பொட்டலத்துல என்ன இருக்கு? சீக்கிரம் காமி. நீங்களே பாருங்களேன். இது வெள்ளமாச்சே. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் என்னோட பூஜையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டுமா? நீ தாராளமா பூஜை பண்ணலாம். ஆனா நீ இந்த தூணை தொட்ட அதுக்கப்புறம் உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம். சரி சரி. அப்புறம் நீங்களும் என்ன வாழ்த்துனீங்கன்னா நாளைக்கு போட்டியில கண்டிப்பா வெற்றி எனக்கு தாங்க கிடைக்கும். இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் இந்த தூணை அசைச்சு கூட பார்க்க முடியாது. இதுல இத தூக்கி வேற காட்ட போறானா? இவன் நகைச்சுவைக்கு ஒரு அளவே இல்ல. அம்மா தூண் தேவதையே, நான் உனக்கு பூஜையும் அர்ச்சனையும் பண்ணிருக்கேன், நெய்வேத்தியத்தையும் வச்சிருக்கேன். என் மேல அருள் காட்டுமா. நாளைக்கு நான் உன்னை தூக்க முயற்சி பண்ணும்போது எனக்கு எந்த சிரமமும் கொடுக்காம நீயே தரையில இருந்து வெளியில வந்து விழுந்துருமா. உன்னோட பூஜை புனஸ்காரம் எல்லாம் முடிஞ்சுதா இல்லையா பண்டிதர் ராமகிருஷ்ணா? உண்மையான கடவுள் தான் உன்னை காப்பாத்தியாக. எனக்கு அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிட்டுமா? நான் வந்த வேலை முடிஞ்சது. அதாவது என்ன சொல்ல வந்தேன்னா, நான் என் பூஜையை சரியா முடிச்சிட்டேன். கிளம்பு கிளம்பு. நாட்டு மக்களே, உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு போட்டி பண்டித ராமகிருஷ்ணனுக்கும் சிம்பாவுக்கும் நடுவில் நடக்க போகுது. மகாராஜா அனுமதி கொடுத்தாருன்னா இந்த போட்டியை உடனடியா ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கான போட்டி ஆரம்பமாகட்டும்.
இந்த ராமகிருஷ்ணன் என்ன யோசிக்கிறான்னு தெரியலையே. இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் ஏன் எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்காரு? அந்த தூணை தூக்கறதுக்கு முயற்சி கூட பண்ண மாட்டேங்கிறாரு. இதை வச்சு பார்க்கும்போது பண்டிதன் ராமகிருஷ்ணன் தான் தோல்வியை ஒத்துக்கிட்டான் போல தெரியுது. எடுத்துக்கங்க, அந்த தூணை பூமியில இருந்து எடுத்து வெளியே போடுங்க. ஏங்க இவ்ளோ அமைதியா இருக்கீங்க? நேரம் போயிட்டே இருக்குங்க. இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் எதுவும் பண்ணாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். பண்டிதரே ராமகிருஷ்ணா, அந்த தூணை தூக்குறதுக்கு முயற்சியாவது பண்ணுங்க. அம்மா என்ன சொல்ல வராங்கன்னா, முயற்சி பண்ணாம தோல்வியை ஒத்துக்க கூடாதான். தூக்க முயற்சியாவது பண்ணுங்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, சொல்லுங்க குருஜி. நான் உங்ககிட்ட என்னடா சொன்னேன்? ஜாக்கிரதையா பாத்துக்க சொன்னல. அந்த தூணை அவன் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னல. என்னடா இது எப்படி நடந்தது? குருஜி, இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் இந்த தூணோட பக்கத்துல தான் இருந்தேன். பண்டிதர் ராமகிருஷ்ணன் இந்த தூணுக்கு பூஜை பண்றதுக்காக மட்டும் தான் வந்தா. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா லிம்பா சிம்மா கிட்ட கூட கேட்டு பாருங்க, அவங்களும் இருந்தாங்க. அந்த பூஜையை அந்த தூணு ஏத்துக்கிச்சு போல இருக்கு. அதனாலதான் அவன் ஜெயிச்சிட்டா. இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? பண்டிதரே, என்னோட சிஷ்யனோட சிம்பா தோல்விய மனசார ஏத்துக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயத்த சொல்ல. உன்னால சாத்தியமே இல்லாத இந்த விஷயத்த எப்படி நீ பண்ண சொல்ல? தயவு செஞ்சு இத மட்டும் எனக்கு சொல்லிடு. இல்லனா எனக்கு ஒண்ணும் புரியாம யோசிச்சு ராத்திரி முழுக்க எனக்கு தூக்கமே வராத. துர்ஜன் அவர்களே, இப்போ ஒரு பேச்சுக்குன்னா உங்ககிட்ட உங்களை எந்த அடிப்படையில தாக்குனா நீங்க தோத்து போயிடுவீங்கன்னு உங்ககிட்ட கேள்வி கேட்டனா நீங்க அதுக்கு வெளிப்படையா பதில் சொல்லிட முடியுமா? அதனால நீங்க இன்னைக்கு ராத்திரி முழுக்க நல்ல அவகாசம் எடுத்துக்கிட்டு யோசிங்க. அற்புதம் பண்டிதனே ராமகிருஷ்ணா, அற்புதம். உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு. மன்னிச்சிடுங்க மகாராஜா, ஏன்னா இன்னும் வெற்றி தோல்விங்கிற விஷயம் முடிவு செய்யப்படல. நடந்தது திறமைக்கான சோதனை மட்டும்தான். உண்மையான மல்யுத்தம் இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் என் கூட செஞ்சாகணும். அது இன்னும் நடக்கவே இல்லை. துர்ஜன், நான் என் புத்தியோட பலத்தை வச்சு உன் 2 சிஷ்யர்களையும் தோக்கடிச்சு காட்டிட்டேன். உன்னோட கௌரவத்துக்கும் எந்த ஒரு குறையும் வரல. கேசரிய தோக்கடிச்சு நீ இன்னமும் வெற்றியாளரா தான் இருக்க. வேணும்னா நீ இந்த விஜயநகரத்துல இருந்து ஒரு வெற்றியாளருங்கிற பேரோட வீட்டுக்கு போலாம். உன் சிஷ்யர்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு நீயே நேர்ல பார்த்தல. இந்த துர்ஜன் எந்த போட்டியில இருந்தும் பின்வாங்கினதா சரித்திரமே இல்ல. இப்போ நானே உன் கூட நேரடியா மல்யுத்தம் பண்ண போறேன். உன்ன ஒரு பூச்சிய நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டுருவேன்.
பண்டிதனே ராமகிருஷ்ணா, இந்த போட்டியை எப்படி எதிர்கொள்றதுன்னு ஏதாவது யோசிச்சியா? கவலைப்படாதீங்க மகாராஜா, காளி மாதா எல்லாத்தையும் பாத்துக்குவா. தெரியும் ராமகிருஷ்ணா, இந்த தூணை நீ ஒரே அடியில எப்படி சாச்சேன்னு நான் தெரிஞ்சுக்க ரொம்பவும் ஆர்வமா இருக்கேன். சாச்சது நான் இல்ல அரசே, இதெல்லாமே எறும்புகளுடைய வேலை. எறும்புகளா? அது எப்படி முடியும்? மகாராஜா, நேத்து இந்த தூணை சுத்தி நான் வெள்ளத்தை போட்டுட்டு போனேன். அந்த இனிப்பை ருசி பார்க்கறதுக்கு எறும்புங்க வந்திருக்கும். அந்த எறும்புகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் இந்த தரையை எப்படி ஆழமா தோண்டி இருக்கு. அதனாலதான் ஒரே அடியில நான் இந்த தூணை சாய்க்க முடிஞ்சது. அற்புதம் ராமகிருஷ்ணா, உன்னுடைய புத்திசாலித்தனம் உண்மையிலேயே சிறப்பானது. ரொம்ப நன்றி மகாராஜா. சிறப்பா இருக்கா? ஆனா நாளைக்கு நீ எப்படி தப்பிக்க போற பண்டித ராமகிருஷ்ணா? காளி மாதாவே நேர்ல வந்தாலும் உன்னை கண்டிப்பா காப்பாற்ற முடியாது. உன்னோட அழிவு நெருங்கிடுச்சு பண்டித ராமகிருஷ்ணா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.